பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அது படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போன கதையை அப்படியே வெளியில விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பேனான்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிடுறாங்க, உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல, எல்லாருமே டிபெண்டன்ட்ல தான் இருக்கோம். ஸோ பட சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து பெருசா எதுவும் ரீச் ஆகல, விகடன்ல வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க, நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் நாங்களாம் பேசுறது அவ்வளோ சிறப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜ்ல வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்கு, எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பிச்சோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா உட்கார்ந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.